ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மெயின் கேரக்டர் லீட் கேரக்டராக பண்ணியிருக்கிற பிளாஸ்ட்ன்ற ஃபிலிம் தான். இதில் வந்து அபிராமியை வந்து அவருக்கு பேரா பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரீத்தி முகுந்தன் ஒரு இம்பார்ட்டண்டான ரோலில் வந்திருக்காங்க. இது பிரதீப் ரங்கநாதன் கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண சுபாஷ் கே ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் இது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். ஸ்டோரி வந்து அர்ஜுன் சாரோட ஃபேமிலியை வந்து அவர், அபிராமி மேம் அண்ட் அவங்க பொண்ணா வர பிரீத்தி முகுந்தன் 3 பேருமே வந்து ஒரு பயங்கரமான மார்ஷியல் ஆர்ட் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை வந்து ஒரு கராத்தேக்கு பேர் போன ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அவருக்கு தேவையான ஒரு மைனிங் ப்ராஜெக்ட்டுக்கோசரம் சில இல்லீகல் விஷயம்லாம் பண்ணுறாரு. அதுக்கு சில அடியாட்களை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப வந்து இவங்க இந்த ஃபேமிலியும் அந்த கேங்கும் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வந்து இவங்களை கொலை பண்ண வராங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கேங் கிட்டேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்ற மாதிரி தான் ஸ்டோரி போகும். ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். நம்ம ஒரு ஒரு சில படத்தில் சின்னதாக இதெல்லாம் பார்த்துருப்போம். பட் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு இது வந்து ஒரு நல்ல சூப்பரான ஸ்டோரினே சொல்லலாம். ஒரு 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை பில்ட் பண்ண விதமாகட்டும், ஹீரோ ஃபேமிலி மட்டும் இல்லாமல் வந்து வில்லன் கேங்லேயுமே ஒரு ஒரு கேரக்டருமே வந்து ஒரு ஒரு விதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களோட ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் சொன்னது அதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அந்த பில்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு, எங்கேஜிங்காக இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் இன்டர்வல் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் படம் வந்து ஓவராக ஆக்ஷனையே வந்து பிலீவ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஆக்ஷன் பிளாக்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்குமே வந்து அது ஆக்ஷன் பிளாக்ஸாகவே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வந்து அந்த வில்லன் கேங்கை பிடிக்கிறதுக்கோசரம் மைண்ட் யூஸ் பண்ணி ஒரு மைண்ட் கேம் மாதிரி, கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தால் ஒன்றுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெறும் ஆக்ஷன் 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 அப்படின்றப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து சிலருக்கு வந்து அது வந்து திகட்டிட வாய்ப்பு இருக்குது. எனக்கே வந்து லைட்டாக அந்த மாதிரி திகட்டின ஒரு ஃபீலிங் வந்துச்சு. எல்லாத்துக்கும் அடிச்சுட்டு அதுவும் வந்து ஒரு லாஜிக் இல்லாமல் வில்லன் இடத்துக்குலாம் வந்து டக்கு டக்குன்னு போய் அடிக்கிறதுலாம் வந்து நம்ம வந்து படத்தோட வந்து செகண்ட் ஹாஃபில் கனெக்ட் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் குறைச்சிடுது. ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து 6 மார்க்ஸ் தான் தரணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எழுதுன மாதிரி செகண்ட் ஹாஃபும் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து யோசிச்சு எழுதியிருந்தால் ஒன்றுமே நல்லா வந்திருக்கும். அண்ட் ஆக்டிங் வந்து இது வந்து அவருக்கு அர்ஜுன் சாருக்குன்னு எழுதி வச்ச கதைன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக அவர் வந்து பொருந்திருக்காரு. இவ்வளோ வயசாயும் அந்த ஸ்டன் சீன்ஸ்லாம் வந்து அவரோட அந்த மூமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேப்சர் பண்ணுறது சூப்பராக இருந்துச்சு. அண்டு நம்ம வந்து இந்த படம் அர்ஜுன் சார் வந்து சூப்பராக ஆக்ஷன் பண்ணுவார் தெரியும். பட் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம்னா அந்த பிரீத்தி முகுந்தன் வந்து ஆக்ஷனில் பொழந்து கட்டியிருக்காங்க. அவங்க இவ்வளோ சூப்பராக வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பண்ணுவாங்க நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்டே பண்ணி. அண்ட் அபிராமி மேமுமே வந்து இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான ஆக்ஷன்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ லீட் ஆக்டிங்கில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 9 மார்க்ஸ் தரலாம். நெக்ஸ்ட் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டர் ரவி பஸ்ரூர் தான் பண்ணியிருக்காரு. ஒரு மாசான சீனுக்கெல்லாம் வந்து எலிவேஷன் அந்த பிஜிஎம் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு டென்ஸான இடத்துல அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த டென்ஸை கடத்துறதாகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக மியூசிக்கில் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 10 அவுட் ஆஃப் 10 கொடுத்தே ஆகணும். எல்லா ஆக்ஷன் பிளாக்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஓவராலாக வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ மார்க் தரலாம்னா 75 மார்க்ஸ் தரலாம். ஏன்னா வந்து ஒரு 80-85 கூட தரலாம். பட் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபுல் ஆஃப் ஆக்ஷன் இல்லாமல் கொஞ்சம் வந்து மைண்ட் ஒர்க்கும் போட்ட மாதிரி அந்த வில்லனோட இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஹீரோவை வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு மைண்ட் ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி அப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாமே டப்புன்னு ஆக்ஷன்லேயே காமிச்சது வந்து ஒரு சிலருக்கு சலிப்பத்தட்ட சொன்ன மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து இது ஒரு டீசெண்டான ஆக்ஷன் என்டர்டெய்னர். உங்களுக்கு வந்து கதை பெருசாக இல்லைனாலும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் ஃபிலிம் நல்ல ஸ்டன் சீக்வன்ஸோட பார்க்க பிடிக்கும்னா கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். அண்ட் ஃபேமிலியோடவும் பார்க்கலாம். பட் சில ஆக்ஷன் சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் தி டாப்பாக இருக்கும். ஸோ சில கிட்ஸ்க்கு வந்து அது செட் ஆகுமான்னு தெரில. பட் வந்து ஓவராலாக ஒரு டீசெண்டான ஆக்ஷன் ஃபிலிம். ஆக்ஷன் லவர்ஸ் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பாய்.